ஹலோ கைஸ், எங்கள் வீடியோ சேனலை பாருங்கள். நான் கோகிலா பேசுகிறேன். நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. தேவையான 2 மஷ்ரூம் வாங்கியிருக்கோம். தேவையான இஞ்சி பூண்டு, தயிர் பச்சடி, வெங்காயம் நீட் கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் 4, தக்காளி 3, பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான ஒரு கட்டு புதினா, ஒரு டம்ளர் தயிர், 1 லெமன் எடுத்திருக்கோம். தேவையான பிரியாணி அரிசிங்க. நாங்கள் வந்து இந்த கிளாஸில் தாங்க 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி செய்யலான்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கோங்க. இதில் தான் நம்ம செய்ய போகிறோங்க. இது சூடானதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றணுங்க. இப்போ குக்கர் சூடாகிடுச்சிங்க. நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றணும். இதில் நம்ம பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் தாளிக்க போகிறோங்க. எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ பிரிஞ்சி இலை போட போகிறோங்க. இந்த சோம்பு போட போகிறோங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ இதுக்கு வெங்காயம் போட போகிறோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கணும். நம்ம வெங்காயம் போட்டுட்டோங்க. கொஞ்ச நேரம் வதங்கணுங்க. அதில் 2 உப்பு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணுங்க. நம்ம பிரியாணி அரிசி இப்போ அதை தாளிச்சோன்னே இப்போ இதை கழுவி ஊற வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊறட்டோங்க. நம்ம அதை வதக்குற வரைக்கும் இந்த ரைஸ் ஊறுனா போதுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணுங்க. நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மஷ்ரூமில் நம்ம கிரேவி கூட செய்யலாம். பிரிஞ்சி சாதம் மாதிரி பிரியாணி செய்யலாம். சூப் வைக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கிச்சன் வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தேவையான தக்காளி போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்க்க போகிறோங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட போகிறோங்க. இது போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்குனா நல்லாயிருக்கும். இது போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போடணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் போடணும். காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினா வதங்கிடுச்சிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோங்க. 4 டீஸ்பூன் போடுறோங்க. இப்போ வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இப்போ மஷ்ரூம் போட போகிறோம். இதை போட்டு ஒரு செகண்ட் வதக்கிட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா, மஞ்சள்தூள், ரெட் தூள் காரத்துக்கோசரம் இப்போ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு டீஸ்பூன்னு இது போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கலரி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் சூட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிட்டு இருக்குங்க. மஞ்சள்தூள், பிரியாணி மசாலா, நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா அது, அப்புறம் தயிர், ஒரு கிளாஸ் தயிர், இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. இது வதங்கிடுச்சுன்னா தேவையான தண்ணி ஊற்றணுங்க. இப்போ காரத்துக்கு ரெட் தூள்
சில்லி மசாலாங்க காரத்துக்கு நம்ம ரெட் தூள் போட்டிருக்கோம். இதெல்லாம் கலரிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி அளவு தண்ணி ஊற்றணுங்க. உப்பு போட்டுக்கணும். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்திருக்குங்க பாருங்க. அதுலேயே நமக்கு 1 கிளாஸ் தண்ணி இருக்குது. அதனால் நம்ம அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கணும். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம், அரிசி எடுத்துருக்குறோங்க. 3 கிளாஸ்க்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ அதில் 1 கிளாஸ் தண்ணி குக்கரில் இருக்கிறதுனால 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நம்ம 5 கிளாஸ் ஊற்றணுங்க தண்ணி. 5 கிளாஸ் ஊற்றுறேங்க. அஞ்சு கிளாஸ் ஊற்றுறோங்க. 2 3 4 5ங்க. இப்போ நம்ம 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு போடணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பத்தாது, நம்ம உப்பு போடணுங்க. இப்போ உப்பு போடுறோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் டேஸ்ட்டு நம்ம பார்க்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அளவாக தண்ணி ஊற்றிட்டோங்க. கிளாஸில் ஊற்றிட்டோம். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணுங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிச்சோடனே அரிசி எடுத்து போட போகிறோம். நம்ம இப்போ அரிசி போட போகிறோங்க. தண்ணி கொதிக்குது. நான் 3 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளந்துக்கிறீங்களோ அந்த டம்ளரில் தண்ணி அளவு நம்ம எடுத்துக்கணும். அதே தாங்க, தண்ணி இருத்துட்டு போடணுங்க நம்ம அரிசி, இல்லைன்னா அது ஒரு தண்ணி கணக்கு வந்துடுங்க நமக்கு. இப்போ நம்ம பிரியாணி அரிசி போட்டுட்டோங்க. இது போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம கலக்கி விட்டுட்டு அரை சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மேலே வெயிட் வச்சு நம்ம மூடணுங்க. தம்முலேயே வேகிற பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. இப்போ நம்ம மூடுறோங்க. தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் வெயிட்டுக்கு சின்ன உரலிக்கல் வச்சுருக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் வைங்க, இல்லை சொம்பு தண்ணி வைக்கலாங்க. எது வச்சு யூஸ் பண்ணலாலும் நம்ம இஷ்டம் தாங்க. ஓகே, நம்ம திறந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி சுண்டு ரைஸ் மேலுக்கு வந்திருக்கு. இந்த பதம் தாங்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேகணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டம்லேருந்து திறக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ரைஸ் கொஞ்சம் வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நமக்கு ஈரப்பதெல்லாம் இழுத்துருச்சுன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தட்டில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பிரியா பல மஷ்ரூமோட ரைஸ் நல்லா இருக்குங்களா? நம்ம இதை சாப்பிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்ப்போங்க. இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம தயிர் பச்சடியோடு கலந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குது, பசங்க ருசியாக சுவையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.